ரஷ்யாவை பொறுத்தவரையும் கர்ஸ் தாக்குதல் அப்படிங்கிறது ரஷ்யாவை ஒரு உச்சகட்ட கோவத்துக்கே கொண்டு போயிருக்கு. ஏன் அப்படின்னா, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ரஷ்ய நிலப்பரப்புக்குள்ள வேற ஒரு நாட்டோட ராணுவம் ஒரு கவுண்டர் அஃபென்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கு. அதுல பெரிய பாதிப்பு அப்படிலாம் சொல்ல முடியாது. அதே சமயம் உள்ளுக்குள்ள ஆட்கள் இருக்கார்கள். ஆட்கள் 3000 சில்ற நபர்கள வேட்டையாடின அப்பாடும், உள்ளுக்குள்ள இருந்து ஆப்பரேஷன் பண்ணா எல்லா நாடுக்கும் தலைவலி தான். அத முடிச்சு தீரணும். இது எதிர்பாராம சத்தம் இல்லாம பெரிய அளவுல உள்ளுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க்க கிரியேட் பண்ணி கொண்டு வந்ததுக்கான காரணம் முழுக்க முழுக்க அமெரிக்கா தான், நேட்டோ தான். அறிவிக்காம ஒரு யுத்தத்த ரஷ்யா மீது நேட்டோ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரஷ்யா இப்ப வெளிப்படையாவே குற்றஞ்சாட்டுது. அதுக்கு அடுத்த விஷயமா இப்ப பரபரப்ப கூட்டுனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நேரடியா அமெரிக்க தூதர கூப்பிட்டுட்டாய்ங்க. கூப்பிட்டு வச்சு செஞ்சு அனுப்பிச்சு விட்டார்கள். கடும் கண்டனம். அவர் என்ன ரூம்குள்ள போட்டு மிதி மிதி மிதிக்கவா முடியும்? அப்படிலாம் செய்ய முடியாது. கடும் கண்டனம் தெரிவிச்சு அனுப்பிச்சிருக்கார்கள். இதுல என்ன அப்படின்னா, ரஷ்யாவுக்குள்ள இருக்கக்கூடிய ராணுவம், அதாவது உக்ரைன் ராணுவ வீரர்கள் மட்டும் கிடையாது. அங்க அமெரிக்காவோட வீரர்கள் இருக்கார்கள். அதாவது வாடகை ராணுவம். அமெரிக்காவோட வாடகை ராணுவம் ரஷ்யாவுக்குள்ள இருக்கக்கூடிய கவுண்டர் அஃபென்ஸ்க்குள்ள ஈடுபடுது. அந்த வீரர்களும் இருக்கார்கள் அப்படிங்கிறதா. அதாவது இவ்வளவு நாள் நீ திட்டம் போட்டு ஆயுத உதவி குடுத்து உள்ள அனுப்பிச்ச அப்படின்னு நெனச்சோம். பார்த்தா இப்ப வீரர்களையும் அனுப்பிச்சிருக்க. அந்த வீரர்களும் உள்ளுக்குள்ள இருக்கார்கள், பிடிபடுறார்கள், இறக்குறார்கள். எல்லாருமே அமெரிக்க வாடகை ராணுவத்த சேர்ந்த நபர்கள் தான் அப்படின்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது. இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கார்கள். அதனால தான் தூதர கூப்ட்டு மிரட்டி எடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கார்கள். அதுக்கடுத்து இதுக்கான எதிர்வினை அப்படிங்கிறது உக்ரைனுக்கு பெரிய அளவுல குடுக்கப்படும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் கிடையாது. இப்ப உக்ரைன் நிலப்பரப்புக்குள்ள டொனெட்ஸ்க் பகுதிகள்ல ரஷ்யாவோட கை வேகமா முன்னேறிக்கிட்டே இருக்கு. இப்படி முன்னேறும்போது ஏறக்குறைய மரியாப்போல் மாரி அந்த இடத்துல உள்ள யூனிட்டையும் தூக்கி வேற பக்கம் ரீப்ளேஸ் பண்ணி போட்டுறலாம். அத பாதுகாத்துக்கலாம். ஏற்கனவே அங்க உள்ள அமைப்புகள்லாம் இருக்கு. ரொம்ப ஈஸியா மரியாப்போல் அளவுக்கு ஸ்ட்ரென்த்த இன்கிரீஸ் பண்ணணும்னு தேவையில்ல. சின்ன அளவு ஸ்ட்ரென்த்த இன்கிரீஸ் பண்ணாலே போதுமானது. அந்த பகுதிகள்ல பெரிய அளவு முன்னேற்றம் கிடைக்குது. அதுக்கு அடுத்த பகுதிகள்ல இந்த யூனிட்ட பூரா ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரஷ்யா தயாராயிருச்சு. ஆனா ரஷ்யாவுக்குள்ள கர்ஸ் ரீஜன பொறுத்தவரையும் அதுக்கான படைகள் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்குள்ள இருந்தே மாத்தி விடப்படுது. உக்ரைன்ல இருந்து ஒரு பிட்டு கூட இங்கிட்டு மாத்தி விடல. அதாவது சின்ன ஒரு யூனிட்ட கூட, ஒரு சின்ன படையணிய கூட, இல்ல சப்ளை செயின கூட அவர்கள் ரீடைரக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதா. அப்படி பண்ணாம இருக்கிறனால தான் உக்ரைனுக்குள்ள வேகமா முன்னேற முடியுது. உக்ரைனுக்குள்ள கடுமையான பாதிப்பு, நிலப்பரப்புகள் சட்டு சட்டு சட்டுன்னு விழுகுது. சரி, ரஷ்யாவுக்குள்ள கர்ஸ் ரீஜன்ல உட்கார்ந்து என்ன உக்ரைன் சாதிக்குது அப்படின்னு கேட்டா, வழக்கம் போல ஒண்ணும் கிடையாது. பேச்சுவார்த்தையில எங்க கை ஓங்கும்னார்கள். பேச்சுவார்த்தையே இல்லடா அப்படின்னு ரஷ்யா அறிவிச்சிருச்சு. இப்ப இந்த திட்டங்களை எல்லாம் போட்டு அனுப்பிச்சது ஐரோப்பா தான். குறிப்பா இந்த திட்டங்கள் போடப்பட்ட முழு திட்டங்களும் போடப்பட்டது யாரால அப்படின்னா, அமெரிக்காவால அப்படின்னு ரஷ்யா குற்றஞ்சாட்டுது. அதுக்கடுத்து இதுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அமெரிக்கா. இந்த வீரர்களுக்கான பயிற்சி மையமா இருந்தது. பயிற்சி குடுத்து ஏற்பாடு பண்ண முழுசும் ஜெர்மனியில தான் நடந்திருக்கு. இந்த 2 நாடுகளும் ரஷ்யாவோட நேரடி பதிலடிக்கு ஆளாவீர்கள் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கார்கள். ஜெர்மனியும் சைலண்ட் தான். அமெரிக்காவும் சைலண்ட் தான். 2 பேருமே சைலண்ட் மோடு. இது ஏறக்குறைய இப்படி ரஷ்யா மிரட்டிக்கிட்டு இருக்கும்போதே, இது எப்படிப்பட்ட திட்டம்? பெரிய அளவு திட்டம். இத எப்ப உக்ரைன் தீட்டுச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஏஜென்சிகள் வெளியிடுறார்கள். மேக்ஸிமம் இது ஒரு டைவர்ட் பண்ற வேலையா தான் இருக்கும். 1 வருஷத்துக்கு முன்னாடியே என்டையர் திட்டம் ரெடியாமா. ஜெலன்ஸ்கி டேபிள்ல வைக்கப்பட்டுருச்சாமா. ஜெலன்ஸ்கி டேபிள்லயே வச்சிருக்காரு. இப்பதான் அப்ரூவல் குடுத்திருக்காரு. அந்த மனுஷன் இவ்வளவு லேட்டா கையெழுத்து போடுறாளா? பேப்பர் கிடைச்சா புடுங்கி கையெழுத்து போட்டுருவாரு. அதுக்கப்புறம் தான் திட்டம் என்னன்னே படிச்சு பார்ப்பாரு. ஏன்னா அவ்வளவு வெறி. ரஷ்யாவுக்கு எதிரா ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா வெறி பிடிச்சு செய்வாரு. அந்த வெறி உக்ரைனுக்கு மைலேஜ் கிடைக்காது. அவருக்கு தனியா கல்லாப்பட்டி நரம்பும். அது தனி கதை. அப்படி இருக்கிற மனுஷன் 1 வருஷமா இந்த மாரி ஒரு திட்டத்த வச்சிருப்பாரா? அதுவும் திட்டம், திட்டம்னு இங்க சொல்றது எல்லாமே முதல் கட்ட திட்டம் தான். காரணம் அந்த வீரர்களுக்கான சப்ளை செயினோ, பேக்கப் டீமோ, இல்ல ஆர்ட்டிலரி சப்போர்ட்டோ, இல்ல வான்வெளி தாக்குதல் சப்போர்ட்டோ அந்த மாரி எந்த எதிரி நாட்டுக்குள்ள ஒரு யூனிட்ட அனுப்பிச்சாச்சு. அந்த யூனிட்டுக்கான பேக்கப் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. சரி, ரெகுலர் சப்ளை செயின் அதுவும் கிடையாது. ஏறக்குறைய தற்கொலை படையை இறக்கி விட்ட மாரி தான். தீவிரவாதிகள் உள்ள புகுந்த மாரி தான். உள்ளுக்குள்ள புகுந்துகிட்டு உட்கார்ந்துரு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். தூக்கி எறியும்போது
அந்த ஆட்டம் முடிஞ்சிரும். ஆனா, அந்த ஆட்டத்துக்கு பதிலடி அப்படின்னு ரஷ்யா குடுக்கறத உக்ரைனால தாங்க முடியுமான்னு கேட்டா, ரஷ்யாவே சொல்லுது, "இதுவரையும் பார்க்காத பதிலடிய குடுத்தே தீருவோம்" அப்படின்னு. இது பத்தாது அப்படின்னு இப்ப அமெரிக்க வாடகை ராணுவம் மாட்டுனது, அமெரிக்கா, ரஷ்யா மோதல்கள் ஜாஸ்தி ஆயிக்கிட்டே இருக்கு. நேரடியா வாடகை ராணுவத்தை அனுப்பிச்சுட்டு டிஃபென்ஸ் லைன ஓப்பன் பண்ணி, "ஹலோ" அப்படின்னு சொன்னா சத்தியமா ரஷ்யா ஏத்துக்கிற மனநிலையில இருக்காது. ஏன்னா, ரஷ்யா இத ஒரு கொந்தளிப்பா ரஷ்யா முழுவதும் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால ஏறக்குறைய இந்த யுத்தத்தோட வீரியம் ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்கு. இதுல முதல் பலி உக்ரைன் தான். அடுத்த பலி யாரு அப்படிங்கிறது தான் அமெரிக்காவா, ஜெர்மனியா அப்படின்னு. அமெரிக்கா, ரஷ்யா நேரடியா மோதிக்காது அப்படின்னு சொல்லி 99.99% எழுதி வைக்கலாம். மிச்சம் இருக்கிற அந்த ஒரு பாயிண்ட் வச்சு விளையாண்டுச்சு அப்படின்னா உலகம் தாங்காது. அப்படி இல்ல அப்படின்னாலும் அடுத்த கட்டமா ஜெர்மனி, ஐரோப்பால உள்ள யாராச்சும் ஒருத்தர் மாட்டுனார்கள்னாலும் தாங்காது. இல்ல அமெரிக்கா ஏற்கனவே வம்பு வளர்க்கக்கூடிய பகுதிகள்ல ரஷ்யா புகுந்து சப்ளைய இன்கிரீஸ் பண்ணாலும் அமெரிக்கா தாங்கிறது கஷ்டமா போயிரும். ஆனா அமெரிக்கா தான் மட்டும் கஷ்டப்படாது. என்டையர் உலகத்தையும் இறக்கி விட்டுரும். ஐரோப்பாவ இறக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் உலகத்தையும் இறக்கி விட்டுரும். அப்ப ஆக மொத்தம் இவர்களுக்குள்ள மோதல் அப்படிங்கிறது உலகப் போர் வெளிப்படையாவும் நடக்கும், மறைமுகமாவும் நடக்குங்கிறது தான் இதுல உள்ள சாராம்சம்.